ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் ஒரு அடுப்பில் டீ போட்டுட்டேன். இனி ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுக்கிட்டு தான் மாப் போட வேண்டியது இருந்துச்சு. சரி, அப்போ ரூம்லாம் மாப் போட்டுடலான்ட்டு மாப் போட்டு வந்துட்டு தான் மதியம் வந்து லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். வெண்டைக்காய் வந்து நறுக்கி அதுக்குள்ளே பையன் எழுந்திரிச்சிட்டான். இனி அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு வந்து பொரியல்லாம் வச்சுக்கிட்டு மாம்பழ புளிசேரி வைக்க சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ அதை புளிசேரி வைக்கிறதுக்காண்டி ஒரு ஜாரில் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு தாளித்து விட்டு இறக்க வேண்டியதான். இதுக்குள்ளே புளிசேரி, மாம்பழ புளிசேரிக்குள்ளே வீடியோ வந்து வேணும்னா நான் உங்களுக்கு ப்ளே பட்டனில் வைக்கேன். நீங்கள் வேணால் அந்த ஃபுல் வீடியோவை அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க துளசி செடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரணுன்னா அந்த துளசியில் இருக்கக்கூடிய சீடு எடுத்து அந்த மண்ணிலையே போட்டு வச்சா போதும். அந்த இடம் ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்கும். இன்றைக்கி அவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் மேங்கோ இருந்துச்சு. அதான் சொல்லியிருந்தோம்ல எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்ட்டு மேங்கோவை தான் பீஸாக கட் பண்ணி போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸை ஃபில் பண்ணி விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.